டைனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 7/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். கனமழை தொடர்கிறது. 16,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கையில் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வெள்ளம், மண் சரிவு மற்றும் பலத்த காற்று காரணமாக 16,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என வானிலை திணைக்களம் எச்சரித்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் இருவருக்கு மரண தண்டனை. 2026 ஜூலை 31 அன்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ ஆகியோர் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுக்க தவறியமை தொடர்பான குற்றவியல் அலட்சிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டனர். 3 நீதிபதிகள் கொண்ட விசாரணை அமர்வில் 2-1 பெரும்பான்மை தீர்ப்பாக வழங்கப்பட்டது. ஒரு நீதிபதி விடுதலை வழங்க வேண்டுமென்ற மாறுபட்ட கருத்தை பதிவு செய்தார். முன்னதாக 2022 இவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் உயர்நீதிமன்ற உத்தரவின் பின்னர் வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டது. 2023 அடிப்படை உரிமை வழக்கில் பூஜித ஜெயசுந்தர பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 75 மில்லியன் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த இழப்பீடு செலுத்தப்பட்டதாகவும் பதிவுகள் தெரிவிக்கப்படுகின்றன. இலங்கையில் 1976 முதல் மரண தண்டனை நடைமுறையில் அமுல்படுத்தப்படாமல் உள்ளது. எனவே நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தாலும் நடைமுறையில் அது பொதுவாக ஆயுள் தண்டனையாகவே இருக்கும். மேலும் குற்றவாளிகளுக்கு மேல்முறையீடு செய்யும் உரிமையும் உள்ளது. களுத்துறை சிறைக்குள் போதைப்பொருள் கடத்த முயற்சி. களுத்துறை சிறைச்சாலைக்குள் போதைப்பொருளை கடத்த முயன்ற சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட உணவுப் பொதிகளை சிறைச்சாலை அதிகாரிகள் வழக்கம் போல் சோதனை செய்தபோது அரிசி பொதிக்குள் மிகவும் நுட்பமாக வரைந்து வைக்கப்பட்டிருந்த ஹெரோயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக அந்த பொதியை கொண்டு வந்த இருவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். சிறைச்சாலைகளுக்குள் போதைப்பொருள், கைபேசி மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தும் முயற்சிகளை தடுக்க நாடு முழுவதும் பாதுகாப்பு சோதனைகள் மேலும் கடுமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வேறு நபர்கள் உள்ளனரா என்பது தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன. இலங்கையின் ஆபத்தான குற்றவாளி கஞ்சிபானி இம்ரான். இலங்கையின் மிகவும் தேடப்பட்டு வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் கஞ்சிபானி இம்ரான் போதைப்பொருள் கடத்தல், கொலை, சதி, குற்றவியல் கும்பல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். அவர் நாட்டை விட்டு தப்பி சென்றதாகவும் பல்வேறு நாடுகளில் பதுங்கியிருப்பதாகவும் அதிகாரிகள் சந்தேகித்துள்ளனர். அவரை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சர்வதேச அளவில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கை காவல்துறை மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அவருடன் தொடர்புடையதாக கூறப்படும் பலரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அவருக்கு எதிராக பல நீதிமன்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. அமெரிக்க நீதிமன்றத்தின் உதவியுடன் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை. இலங்கையின் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக அமெரிக்க நீதிமன்றத்தின் ஒத்துழைப்பை பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு நிலுவையில் உள்ள வழக்கில் பசில் ராஜபக்ச ஆஜராகாததால் அவருக்கு எதிராக நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர், சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலின் ஒத்துழைப்புடன் தேவையான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். ஒருவர் வேறு நாட்டின் குடியுரிமை பெற்றவராக இருந்தாலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அந்த நாட்டின் சட்ட நடைமுறைகளின் கீழ் ஒத்துழைப்பை பெற வேண்டியிருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். மறுபுறம் பசில் ராஜபக்ச தரப்பு சட்டத்தரணிகள் அவர் உடல்நலக் குறைவால் விமான பயணம் மேற்கொள்ள முடியாத நிலையில் இருப்பதாக நீதிமன்றத்தில் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். எனினும் வழக்கின் விசாரணைகளுக்காக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் இலங்கையில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து பலரது கவனமும் திரும்பியுள்ளது.
பிள்ளையான் வழக்கு. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசன்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை ஆகஸ்ட் 12 வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணையின் போது சிறையில் வழங்கப்படும் உணவை உண்ண முடியாத நிலை இருப்பதாகவும் தனது 73 வயதான உடல்நலக்குறைவான தாயாருடன் சில நிமிடங்கள் தொலைபேசியில் பேச அனுமதி வழங்குமாறும் அவரது சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார். நீதவான் சிறையில் அதிகாரிகள் நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு கொள்ளுப்பட்டிய சந்தியில் தொலைபேசி பறிப்பு, வெளிநாட்டு பிரஜை கைது. கொழும்பு கொள்ளுப்பட்டி சந்தி பகுதியில் இடம்பெற்ற தொலைபேசி பறிப்பு சம்பவத்தில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் பொதுமக்களின் துணிச்சலான செயலால் பிடிபட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தகவல்களின்படி வீதியில் நடந்து சென்ற பொதுமகன் ஒருவரின் தொலைபேசியை சந்தேக நபர் திடீரென பறித்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதனை கண்ட அருகிலிருந்த ஒருவர் உடனடியாக அவரை துரத்தி சென்று மடக்கி பிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அங்கு கூடிய பொதுமக்களும் விரைந்து வந்த கொள்ளுப்பட்டி காவல்துறையினரும் இணைந்து சந்தேக நபரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கைது செய்தனர். பறிக்கப்பட்ட தொலைபேசியும் மீட்கப்பட்டதாக ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு பிரஜை தற்போது கொள்ளுப்பட்டி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு அவர் தனிப்பட்ட முறையில் இந்த குற்றத்தை செய்தாரா அல்லது வேறு குழுக்களுடன் தொடர்புடையவரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் விசாரணைக்கு முன்னேறிய பின்னரே வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அரசு தற்போதுள்ள மக்கள் அறியும் மக்கள் உரிமை சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது: தற்போதைய சட்டம் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில் இருந்தாலும் சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக அரசு கருதுகிறது. அரசு தொடர்பான சில முக்கிய மற்றும் நுணுக்கமான தகவல்கள் தேவையற்ற வகையில் வெளிப்படுவதால் தேசிய பாதுகாப்பு மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் என கூறப்பட்டுள்ளது. எனவே மக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாத்து கொண்டே தேசிய பாதுகாப்பு மற்றும் அரசின் செயல்திறனை கருத்தில் கொண்டு சட்டத்தில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்களுக்கு முன் சட்ட நிபுணர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. இந்த மாற்றத்தின் நோக்கம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பாதுகாப்பது, அரசின் நிர்வாக செயற்பாடுகளை மேலும் திடம்பட்ட மேற்கொள்வது, அதே நேரத்தில் மக்களின் தகவல் அறியும் அடிப்படை உரிமை பாதிக்கப்படாத வகையில் சமநிலையை பேணுவது. இதில் எதிர்பார்க்கப்படும் விவாதம். இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் வெளிப்படைத்தன்மை, ஊடக சுதந்திரம் மற்றும் மக்களின் தகவல் அறியும் உரிமை குறித்த விவாதங்கள் மீண்டும் தீவிரமடையும் என அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.